கிரவுண்ட் வீலில் நடக்கிற ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் K17 தர்மபுரி வர்சஸ் ஸ்டாலின் பாலக்காடு, கேரளா வர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரெண்டு டீமுக்கான மேட்சாக இருக்க போகுது. ஓடிமே சொன்னாங்க சைக்கிளில் இருக்க போகிறது அஜித், நான் சைக்கிளில் கிச்சன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் அப்பு குயிக்கோ டெலிவரி உடம்புல தான் போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட எங்கள் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும். ஃபாஸ்ட்டாக ஒரு சிங்கிள் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா எஸ், டேரக்ட் கிட்ட அடிச்சிருந்தாலும் உள்ளே வந்துட்டார் சேஃபாக. அதன் காரணமாக விக்கெட் சேவ் பண்ணிட்டாரு. சிங்கிள். கிச்சன் ஸ்ட்ரைக்கில் தேர்ட் ஒன் ஒயிட். ஸோ ஒயிடுன்னு சொல்லி கட் பண்ணேன். அதுக்கப்புறம் கீப்பர் பாலையும் பிடிக்கல. பைஸில் ஒரு பவுண்ட்ரி போயிடுச்சு. ஒயிடு ப்ளஸ் பைஸ் பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. லாங் ஆனில் சான்ஸ் ஃபார் ஃபீல்டர். ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்து பாலுக்கு நின்னாரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். கேப்பில் போயிருக்கு. கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடும். பவர் பிளே ஆன காரணமாக அங்கே ஃபீல்டர் வைக்கல. ஒன் பவுன்ஸில் பவுண்டரி கிளியர் பண்ணி போயிருக்கு. செகண்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு. இதுவும் பவுண்டரி போயிருங்க. ஸ்கொயர் லெக்கில் இருந்த ஃபீல்டர் போன பால் பவுண்டரி போன காரணத்தினால மிட் விக்கெட்டில் மாற்றி வச்சாங்க. இப்போ ஸ்கொயர் லெக்கில் தெளிவாக ஆட்டார் ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை திருப்பி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா வாட்டர் டேக்கனாங்க ஃபீல்டர். சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு. ஸோ நல்ல பேட்ஸ்மேனுக்கு ரிஸ்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே முதல் விக்கெட்டு எஃபோர்ட் தெரியுது இங்கே ஃபீல்டிங்கில். செகண்ட் ஓவர் போட எங்கள் சரவணன் முதல் ஓவருக்கு 15 அடிச்சிருக்காங்க. ஸோ யங்ஸ்டர் நல்லா போடுவார், நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கேன். செகண்ட் பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஒன் வெல் பவுல். எக்ஸலன்ட் ஆக்கிங் லென்த் நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம். வித்தே கொடுக்காத பந்து, கால் குத்து பந்து. ஃபர்ஸ்ட் பந்தே டாட் பாலாக போடுறாரு இங்கே. செகண்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லெக்கில். கண்டிப்பாக இது பவுண்டரி போயிருச்சு இங்கே பவுண்டரி. ரெண்டாவது ஓவருக்கான முதல் பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு இங்கே கிச்சன். நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. ஃபாஸ்ட் ஆட்டமில் ஃபீல்டர் எடுக்கலைங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இன்னமும் வெரைட்டிக்கு தான் இருக்காங்க. இது வரைக்கும் 2-3 ரன் ஓடிடுறாங்களா, கால் பண்ணி ஓடிட்டாங்க இங்கே. ஸோ ஃபீல்டர் கொஞ்சம் ரெடியாக இருந்து யோசிச்சு எடுத்திருந்தா ஒரு ரனோட ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். இங்கே 3 ரன் போயிருக்கு. பாலோட ஃபோர்த் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு. நல்லா தேக்க விக்கெட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணால் இங்கே மயில் லைக் பையில் பட்டிருக்கு. ஒன் மோர் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சரவணா. லாஸ்ட் ஒன் மோர் சிங்கிள் ஓடுறாங்களா? எஸ், ஓடி எடுத்துட்டாங்க ஒரு சிங்கிள். 2 ஓவருக்கு 23 அடிச்சிருக்காங்க பாலக்காடு கேரளா. தேர்ட் ஓவர் பட எங்கள் அச்சு ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. மிஸ் அடிச்சு பவுண்ட்ரி போயிடுச்சு. முன்னாடியே வந்து மோதி இருந்தால் மட்டும்தான் ஒரே சான்ஸு பாலை பிடிக்கிறதுக்கு. பால் விட்டால் பம்பாய் போயிடுச்சு ஒரு பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் வெரைட்டி ஆட பார்த்தாரு ஒயிட். போன பால் ஒரு ஒய்டு நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம். லெக் கட்டர் லோ கேப்டாக போட்டிருக்காரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. நேருக்கு நேர் ஸ்லோயர் வேரியேஷன். அதன் காரணமாக ஒன் மோர் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் லெக் பை நோ ரன். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க லெக் கட்டர். ஒன் மோர் டாட் பால் பதிவு பண்ணுறாரு இங்கே. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் ஆஃப் குவார்ட்டர் ஸ்டம்புக்கு மேலே தான் வந்திருக்கு. ஒன் மோர் டாட் பாலோட இங்கே 3வது ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 3 ஓவருக்கு 28, 2 விக்கெட்டை இழந்து இங்கே பாலக்காடு கேரளா. 4வது ஓவர் பட எங்கள் அஜித் ஒயிட். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஆஃப் கட்டர், அதை தெளிவாக கணிச்சிட்டாரு. அதன் காரணமாக தாங்க இங்கே 6 அடிச்சிருக்காரு. ஸோ சூப்பரான 6. லோ கேப்டாக வந்தாலும் நல்லா ஆடி இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர் போட்டார். இந்த முறை ரிசல்ட்டில் எந்த மாற்றமும் இல்லை, தாண்டி போயிடுச்சு ஒரு 6. பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணியிருக்காரு. 2 6மே நல்ல டிஸ்டன்ஸ் கிளியர் பண்ணி போயிருக்குன்னு சொல்லலாம் இங்கே. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஆஸ்டாருங்க. ஒன் மோர் 6 கண்டிப்பாக தாண்டி போயிருங்க. போயிருச்சு 6.
இந்த ஓவரில் மட்டும் 3வது ஆறாக இங்கே பதிவு பண்ணுறாரு. 4th ஒன் ரீச் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஸ்கொயர் லேக்கில் பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டை விரட்டி போனாங்க. நல்லா ஸ்டாப்புங்க ஃபீல்டர்கிட்ட இருந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் நல்லா போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு டாட் பால் இந்த ஓவரில். இந்த ஓவரோட லாஸ்ட் 1 more பால், 1 more ஸ்லோயர். இதுவும் காலில் தான் போட்டிருக்கு. பேக் டு பேக் கடைசி 2 பால் டாட் பாலோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவருக்கு 49 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 5வது ஓவர் போட எங்கள் சரவணா. இதுக்கு முன்னாடி அவர் போட்ட பவர் பிளே ஓவரில் 7 ரன்னுக்கு எல்லாம் போட்டு கொடுத்துருந்த பவுலர். பேட்டில் பட்டு கீப்பர் பிடிக்க முடியல. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களா? போஸ்டாருங்க நல்லா டேக்கன். விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே சரவணா. நீ பேஸ் பண்ணால் எங்கள் மஞ்சு. நேருக்கு நேர் போயிருக்கு. லாங் ஆஃபில் ஃபீல்டர் இருக்காங்க. நல்லா ஸ்டாப். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இன்சைட் எட்ஜில் விக்கெட்டுங்க. நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே சரவணா. நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக். ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ். அதன் காரணமாக பேட்ஸ்மேனுக்கு டைமிங் கிடைக்கல. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால். 1 more விக்கெட்டுக்கு வாய்ப்பா. ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. புடிச்சாங்க. ஒரு யங்ஸ்டர் இங்கே மேட்சோட மூமெண்ட் தான் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறக்கான்னு சொல்லலாம். சரவணா வாட் அன் ஓவர். ஸோ அவர் போட்ட 2 ஓவருமே அவங்க டீமுக்கு தேவையான ஓவராக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். 5 ஓவருக்கு 51 அடிச்சிருக்காங்க. 6வது ஓவர் எங்கள் அச்சு குயிக்கராக போட்டிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும். அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு இங்கே ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. கரெக்டாக பேக்கப் நின்றுருக்காரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் சரியான ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலைன்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் போஸ்டாருங்க நல்லா டேக்கன். 1 more விக்கெட்டு. ஸோ கரெக்டாக இந்த 3 ஓவராக எங்கள் மேட்சை வள்ளுக்க டைமை திருப்பிக்கிருக்காங்கன்னு சொல்லலாம். பிடிச்சி இழுத்து நீ பேசுவானா எங்கள் எபின் குயிக்கராக போட்டிருக்காரு. செம்ம பேஸில் போட்டிருக்கான்னு சொல்லலாம். கொஞ்சம் கூட டைமிங்கே இல்லை பேட்ஸ்மேனுக்கு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன். போன பால் அதிக வேகத்தில் போட்டார். இந்த முறை அதிக ஸ்லோவில் போட்டிருக்கான்னு சொல்லலாம். விரட்டி போய்க்கிருக்காருங்க இங்கே சரவணா. ஸ்டாப் பண்ணி போட்டார். வாட்டன் எஃபோர்ட்டுங்க இங்கே. கீப்பரில் நின்று லயன் வரைக்கும் விரட்டி போய் பாலை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. வாட்டன் ஸ்டாப். வாட்டன் எஃபோர்ட். செம்ம டெடிகேஷன் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் சரவணா. ஸோ அந்த பேக்கப்பும் கரெக்டாக போயிருந்தார் இந்த அண்ணனும். 6 ஓவருக்கு 56. 7வது ஓவர் போட ஆறுமுகம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. குயிக்கராக ஒன்று ஓடிடுறாங்களா? விக்கெட்டுக்கு வாய்ப்பா. அம்பையர் செக் பண்ணி கொடுப்பாங்க. விக்கெட் கொடுத்துருக்காங்க. பாலோட செகண்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் நல்லா போட்டிருக்காரு. ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் டாட் பால். லைனில் லென்த்து தெளிவாக போடுறான்னு சொல்லலாம் இங்கே. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஸ்லோயர். 1 more டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே. நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி உடம்புல போட்டிருக்கு. இது வரைக்கும் ஸ்லோயர் போட்டார். இந்த பால் செம்ம பேச போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஓவர் பவுன்ஸ் போயிட்டு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. லாஸ்ட் ஒன் ரீபால். நேருக்கு நேர் லாங் ஆஃபில் போயிருக்கு. ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ஃபீல்டர். நல்ல எஃபோர்ட்டு ஃபீல்டர்கிட்ட இருந்தோம். சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ 4 ஓவருக்கு 46 போன நிலைமையில் அடுத்த 3 ஓவரை இங்கே டாமினேட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். பவுலிங்கில் சூப்பராக போட்டிருக்காங்க. அடுத்த 3 பவுலர்ஸை சேர்ந்து 7 ஓவருக்கு 58 அடிச்சிருக்காங்க பாலக்காடு கேரளா. ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னால் லாஸ்ட் ஓவர் படம் இங்கே ராஃபி ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒய்டு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் மிட் விக்கெட்டில் எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பாலுக்கு போயிட்டு மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சிங்கிள். லைஃப் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும் எங்கள் பேட்ஸ்மேனுக்கு. செகண்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் நல்லா போட்டிருக்காரு. 1 more குட் டெலிவரி டாட் பால். தேர்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். சான்ஸ் ஃபார் தாண்டிருந்தா எஸ் போயிடுச்சு. டெத் ஓவரில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே. ரொம்ப டைமிங் கிடச்ச பால் கரெக்டாக அடிச்சாரு. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் தெரிச்சு போயிருக்கு. எட்ஜ் வாங்கியாங்க லாங் ஆன்ல.
2வது ரன்னும் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் எடுக்கல, அதன் காரணமாக 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க, அவர் லெக் கட்டர். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் யாக்கிங் லென்த் கால் குத்து பந்து, அதை 6 மாற்றிட்டாரா? எஸ், 6 பவுண்டரியானு செக் பண்ணி கொடுப்பாங்க. எல்லோரும் அங்கே 6 கொடுத்துருக்காங்க. அம்பையர் செக் பண்ணிட்டு 6 தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 6ஓட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. $74 அடிச்சிருக்காங்க பாலக்காடு கேரளா, 75 டார்கெட் ஃபார் தர்மபுரி. ஒன்றுமே சொன்னால் சைக்கிளில் இருக்க போகிறது சரவணா, நான் சைக்கிளில் ராகுல். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் மயில். ஸோ பார்க்கலாம், 10 ரன் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. சின்ன கிரவுண்டு, பவுலிங் டாமினேட் பண்ணுறாங்களா பேட்டிங் டாமினேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் பால் உடச்சி போட்ட பால் ஃபீல்டரை தாண்டிருந்தாலும் மிட் விக்கெட்டில் தெளிவாக ஒரு ஃபீல்டரை வச்சு தான் போட்டிருக்காங்க. இங்கே 1, 2வது ரன்னும் ஓட்டாங்க. ஃபர்ஸ்ட் பால்லே குயிக்கராக ஒரு 2. செகண்ட் ஒன் ஒயிட் கோட்டை வரிசை எக்ஸலண்டாக போட்டிருக்காரு, ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஒரு விக்கெட்டுக்கான பிக் கப்பல், டாட் பால் கொடுக்குறாங்க, நாட் அவுட். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க, எக்ஸ்ட்ரா கவரில். கண்டிப்பாக இது தாண்டி போயிடும், பவுண்டரி போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன் சூச்சிட்டுக்கான ட்ரை, செம்ம கைட்டு போயிருக்கு, போஸ்டாருங்க, நல்லா டேக்கன். பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேன் சரவணனோட விக்கெட்டு முதல் ஓவர்லேயே பறி போகுது. ரீபேஸ் பண்ணால் எங்கள் அச்சு கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு குயிக்கராக ஒரு சிங்கிள் ஓடிட்டாங்க. முதல் ஓவருக்கு இங்கே 7 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட எங்கள் கேரளா ரத்தீஷ். ஸோ மரமலை டோர்னமெண்ட்டு சூப்பராக போட்டு கொடுத்துருந்தாங்க, குவார்டர் ஃபைனல் வரைக்கும் முன்னேறி வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச்சு. ஸோ இவரோட பெர்ஃபார்மன்ஸு துண்டாக ஆடி கொடுத்துருந்தாரு பேட்டிங் அண்ட் பவுலிங்கில். இப்போ பவுலிங்கில் 2வது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு பேட்டில் பல்ல டாட் பாலாக மாறுது. செகண்ட் ஒன் விக்கெட் டெலிவரி, 1 மோர் டாட் பால், பேக் டு பேக் 2 டாட் பால். தேர்ட் ஒன் ஸ்கூப்பாட பார்த்தாரு, தெளிவாக பேட்டில் பட்டிருந்தாலும் அங்கே ஃபீல்டர் வாட்டர் கேட்சுங்க. இங்கே சூப்பரான டேக்கன், தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காரு, விழுந்து பிடிச்சிருக்காரு. நாலாவது ஒன்றும் அடுத்த ஆளை காலி பண்ணியிருக்காங்க இங்க. ஸோ முதல் 2 பால் டாட்டு 2 பால் விக்கெட்னு 2வது ஓவர் சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காரு எங்கள் கேரளா ரத்தீஷ். நீ பேட்ஸ்மேனா இங்கே 6, இந்த ஓவரில் பந்தோ 5 விட்டு தட்டியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் போயிருந்தாலும் ஃபாஸ்ட்டாக ஒரு ரன் ஓடிடுறாங்களா? எஸ், ஓட்டாங்க, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பவுண்டரி போயிடுதான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. இங்கே சூப்பரான ஸ்டாப்பு சித்திலிப்பா. 1 மோர் சிங்கிள். ஸோ முதல் 2 டாட்டு அடுத்த 2 விக்கெட்டு, அடுத்த 2 சிங்கிள்னு 2வது ஓவரை 2 ரன்னுக்கு 2 விக்கெட் எடுத்து 2 டாட்டோட நல்லா போட்டிருக்காரு எங்கள் ரதீஷ். 2 ஓவருக்கு 9 அடிச்சிருக்காங்க தருமபுரி. 2 ஓவருக்கு 9. தேர்ட் ஓவர் போட எங்கள் கவின். ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒயிட் போயிருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால், வெல் லெஃப்ட் எடுத்தார், டாட் பால் கொடுத்துருக்காங்க, உள்ளே தான் வந்திருக்குன்னு. செகண்ட் ஒன் வெல் பவுல், எக்ஸலண்டாக போட்டிருக்காரு, லோ கேப்டாக நல்லா போட்டிருக்காரு, டாட் பால். அவரோட தேர்ட் ஒன் மறைத்து அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். சான்ஸ் ஃபார் 6க்கு வாய்ப்பா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சுங்க. இங்கே ஒரு 6 ஃபீல்டர் ட்ரை பண்ணி தான் பார்த்தாரு, ஹைட் மேனாக இருந்தாலும் தாண்டி போயிருக்கு. அந்த 6க்கு அப்புறம் பேக் டு பேக் 2 சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் மறைச்சு அடிச்சிருக்காரு, அங்கே கேட்சா விட்டு பிடிக்க பார்த்தாரு, பவுண்டரி போயிடுச்சுங்க. இங்கே 3 ஓவருக்கு 22, ரிமைனிங்க்கு 5 ஓவருக்கு 54 அடிக்கணும். ஆல்மோஸ்ட் 11 ரேட்டு தேவை. ஸோ அகைன் சட்டத்தை கையில் எடுத்திருக்காரு இங்கே ரமேஷ். பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கூராக போட்டிருக்காரு, செம்ம பேஸில் போட்டிருக்கான்னு சொல்லலாம், இங்கே டாட் பால். செகண்ட் ஒன் தெளிவாக போட்டிருக்காருங்க, செம்ம பேஸ் போடுறாரு, அதன் காரணமாக எங்கள் பேட்ஸ்மேனுக்கு டைமிங் கிடைக்கல, டாட் பால். தேர்ட் ஒன் வேகத்துக்கே தெரிஞ்சு போயிருக்குன்னு சொல்லலாம், தெளிவாக பேட்டிங் விட்டுருக்காரு. 1, 2வது ஒன்று கண்டிப்பாக ஓடுவாங்களா? எஸ், ஓட்டாங்க, 2 ரன், நல்லா கீப்பிங். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டேஸ், அகைன் அதே ஃபீல்டரை தேடி போயிருக்கு. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு, அதன் காரணமாக சிங்கிளோட ஸ்டாப் ஆயிடுவாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒயிட், ஃபுட்பால் ஆட்டார் கீப்பர். அப்படிங்கிற பட்சத்தில்
ஓடி எடுத்துட்டாங்க ஒரு ரன்னு. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு கீப்பருக்கு வந்துச்சு, கீழே பட்டு தான் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, அம்பையர் நாட் அவுட். நெக்ஸ்ட் ஒன் அகைன் 5 மைண்ட் செட். இந்த ஃபீல்டருக்கு இந்த ஓவரில் போகிற 3வது பந்து சிங்கிள். 4 ஓவருக்கு 28. இந்த ஓவரையும் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. 6 ரன்னுக்கு வித்தவுட் பவுண்டரிஸில் போட்டிருக்காரு. அவர் போட்ட 2 ஓவரையுமே எங்கள் ரமேஷ். 5வது ஓவர் பட எங்கள் ஆஷாத். இதுக்கு முன்னாடி டைவர்ஜ் ஒரு கேட்ச் பிடிச்சிருந்தாரு, ஃபீல்டிங் நல்லா பண்ணியிருந்தார். பவுலிங்கில் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் பாலே ஸ்கூப்புக்கான ட்ரை. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. சிங்கிள். செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் பெரிய ஷாட்டு போனார், தெளிவாக மீட் ஆகலை. அங்கே ஃபீல்டர் ஸ்டாருங்க ரமேஷ். அங்கே நல்லா டேக்கன், சாரி ரதீஷ், நல்லா டேக்கன். நீ பேஸ் பண்ணா எங்கள் ஹரி மறைச்சு அடிச்சாரு, மிட் விக்கெட்டில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் சிங்கிளாக டபுள் அழுத்துறாங்களான்னு பார்த்தா ஃபீல்டர் பாஸ் ஆகிருந்திருக்காரு, அதன் காரணமாக ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு, வேகமாக அந்த கரண்ட்டால் கீப்பரால் பிடிக்க முடியல, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் மறைச்சு அடிச்சாரு, கேப்பில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் மறைச்சு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருந்தா விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. இங்கே எதிர்காத்தா இருந்தாலும் எதிர்த்து போயிருக்கு. அஞ்சு ஓவருக்கு 38 அடிச்சிருக்காங்க. 18க்கு 37 அடிக்கணும். 6வது ஓவர் பட எங்கள் மயில் இன்சரேஜில் விக்கெட்டுங்க. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி, செம்ம பேஸில் போட்டிருக்காரு எங்கள் மயில். நெக்ஸ்ட் ஒன் மறைச்சு அடிச்சிருக்காரு. அதிகபட்சம் சிங்கிளா டபுளான்னு பார்த்தா சிங்கிளோட ஸ்டாப் ஆயிட்டாங்க, சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக போன பால் அங்கே எக்ஸ்ட்ரா கவரில் போயிருக்கு. பாயிண்ட் ஃபீல்டை வெட்டி பார்த்தாரா, ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல. 2வது ரன்னும் ஓடிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல பால், அதன் காரணமாக. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கவர்ஸில் அங்கே ஃபீல்டர் இல்லை, விரட்டி போனால் தான் ஸ்டாப் பண்ண முடியும். போயிடுறாங்களா, ஸ்டாப் பண்ண முடியலங்க. தெளிவாக கேப்பில் போயிருக்கு, ஒரு பவுண்ட்ரி இங்கே. நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. 1ஆ 2ஆன்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் மிட் விக்கெட்லேருந்து ஃபாஸ்ட்டாக விரட்டி வந்தார், சிங்கிள். 2வது ரன்னும் ஓடிடுறாங்களா, நான் சைக்கிள் பார்க்கலங்க, பார்த்துருந்தா இன்னொரு ரன்னை மாற்றிருப்பாங்க, சிங்கிள். 6 ஓவருக்கு 46. இப்படி இருக்க 2 ஓவருக்கு 29. 12க்கு 29 அடிக்கணும். 7வது ஓவர் பட அசாத் தரடுத்துறையாக பாஸாக போகுது. அங்கே லாங் ஆனில் ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கலை, ஓடி 2 எடுத்துட்டாங்க இங்கே கம்ஃபர்டபுளாகவே. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் போயிருக்கு, லாங் ஆனில். சான்ஸ் ஃபார் இதையும் 2ஆ மாற்ற ட்ரை பண்ணுறாங்களா, இந்த மாதிரி சுதாரிச்சிட்டாரு, வேமாவே வந்துட்டார் ஃபீல்டர், ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கிளியர் பண்ணி போகுதா, கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஃபீல்டர் போயிட்டாங்களா, போகலைங்க, பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன். அம்பையர் செக் பண்ணிட்டு அதை பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, சரியான ஹைட்டு, டிஸ்டன்ஸ் இருக்கா, ட்ரை பண்ணி பார்த்தாரு, நல்ல எஃபோர்ட்டு ஃபீல்டர்கிட்ட இருந்து. 6 போக வேண்டியதை ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காருங்க. கேட்சையே பிடிக்கலனாலும் இந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை கரெக்டாக இங்கே பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். பாலக்காடு பிளேயர், வாட் அன் எஃபோர்ட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு 5 ரன்னை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இருக்க 8க்கு 21. காற்றும் அடிக்குது, ஆனால் பந்து நேருக்கு நேர் தான் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் போஸ்டாருங்க, நல்லா டேக்கன். லாஸ்ட் ஒன் மோர் ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டேஸ், பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாருங்க. டாட் பாலோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 7 ஓவருக்கு 54. கடைசி 6 பாலுக்கு 21 அடிக்கணும். மேட்சை செம்ம பரபரப்பாக எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க. 6க்கு 21. ரஞ்சித் கடைசி ஓவர் போட ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காருங்க மிட் விக்கெட்டில். சான்ஸ் பார் தாண்டி போயிருந்தா இங்கே போயிருச்சு 6. முதல் பந்துலேயே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. ரிமைனிங் இருக்க 5 பாலுக்கு 15 அடிக்கணும்னு நினைக்கிறேன். ரிமைனிங் இருக்க 4க்கு 15. தேர்ட் ஒன் ஃபுல் பேஸில் போட்ட பால் கேப்பில் போய்க்கிருக்க, அங்கே நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக 2வது ரன் ஓடுவாங்க.
ஸோ இவர் தான் ஸ்ட்ரைக்கை தக்க வைக்க நினைப்பாரு. அதான் நடந்திருக்கு இங்கே. 2 ரன். எப்படி இருக்க 3க்கு 13. 4th ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு. நல்ல டேக்கனுங்க கீப்பர். ஸோ விக்கெட் எடுத்திருக்காங்க முக்கியமான நேரத்தில். எப்படி இருக்க 2க்கு 13 மாற்றிருக்காங்க இந்த மேட்சை. எப்படி இருக்க 2க்கு 13 முக்கியமான பால், மேட்ச் பால். வர விட்டு பலான்னு அடிச்சிருந்தாலும் பவுண்ட்ரி தான் போகும். ஸோ கடைசி ஒரு பாலுக்கு இங்கே 9. லாஸ்ட் 1 மோர். கீப்பர் பிடிக்கலனாலும் மேட்சை பிடிச்சாங்க இங்கே பாலக்காடு கேரளா. ஸோ 10 ரன் ரேட்டுக்கு குறைவாக அடிச்சிருந்தாலும் இந்த சின்ன கிரவுண்டில் பவுலிங் போட்டிருக்காங்க. ஸோ வேறு லெவலான பவுலிங் அப்படின்னே சொல்லலாம் லைனப்பு. அதன் காரணமாக தான் இங்கே மேட்சை மாற்றிருக்காங்க. ஸோ வின் பண்ணி 2ஆம் சுற்றுக்கு இங்கே முன்னேறி இருக்காங்க பாலக்காடு கேரளா. மேன் ஆஃப் த மேட்ச் அதுக்கான அவார்டை இங்கே கிச்சன் அவர் கொடுக்குறாங்க. போன மேட்ச் ரெஸ்பான்சிபிளாக ஆடி கொடுத்துருந்தார் பேட்டிங்கில். வாழ்த்துக்கள்ண்ணா.